வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டொமைன் நேமும் ஹோஸ்டிங்கும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் நேமை வச்சு நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதையுமே உங்களுக்கு cPanel லாகின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் cPanel லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கிற யூசர் லிங்கை கிளிக் பண்ணி லாகின் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு cPanel லாகின் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பேஜ், அதாவது நம்ம ஒன்ஸ் நம்ம வெப் ஹோஸ்டிங் ரிஜிஸ்டர் பண்ணதையுமே பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இண்டெக்ஸ் ஆஃப் போட்டு CGI பின் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம இன்னும் டிசைன் பண்ண ஒன்றும் ஆரம்பிக்கல இல்லைங்களா, அதனால வெறும் எம்டியாக தான் இருக்கும். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம cPanel மூலமாக தான் நம்ம வெப்சைட்டை வந்து இனி உருவாக்க போகிறோம். இப்போ cPanel லாகின் பண்ணதையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோலஸ் ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு இருக்கும். அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேஜுக்கு போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிஃபால்ட்டாகவே உங்கள் வெப்சைட் நேம் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன் டைரக்டரி அதுலேயும் நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி டேட்டாபேஸ் நேம் அது என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. டேபிள் ப்ரிஃபிக்ஸ் அதுவும் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் சைட் வந்து உங்கள் வெப்சைட்டோட நேம் என்ன, உங்கள் வெப்சைட்டோட பிஸ்னஸ், அதாவது உங்களோட பிஸ்னஸ் நேமோட கொடுக்கலாம். உங்கள் சைட் டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட டெஸ்கிரிப்ஷன். அப்புறம் அட்மின் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ஏதோ கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் வெப்சைட்டில் நிறைய பேஜஸ் ஆட் பண்ணுவீங்களா, கேலரி, அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி பேஜஸ். உங்கள் வெப்சைட்டில் நிறைய பேஜஸ் ஆட் பண்ண போகிறீங்களா, அந்த பேஜஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட். நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா டெமோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். நீங்களே வந்து அதையும் கொடுக்காதீங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. இங்கே வந்து அட்மின் இமெயில் வந்து இதுவே வந்து ஒரு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் பண்ணி காமிக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு நீங்கள் இந்த தீம்ஸில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல்னு சொல்லி ஒன்று காட்டும். உங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால்டு அட்டுன்னு சொல்லி ஒரு யூஆர்எல் காமிக்கும். இதுதான் நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா வித் wp-admin அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்குது. இந்த யூஆர்எல் நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் காமிச்சது இல்லைங்களா ஃபஸ்ட்டு, இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் காமிச்ச பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த பேஜில் வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது ஒரு டிஃபால்ட் டிசைனோட வந்திருக்கும். நம்ம இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் டிசைன் எல்லாமே மாற்றணும். அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இப்போ லாகின் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட அட்மின் பேனல். ஒன்ஸ் நம்ம cPanel போய் இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம cPanel வந்து போக வேண்டியதில்லை. நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜின்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸில் சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டை கூகுள் அனலிட்டிக்ஸில் சப்மிட் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம
வெப்சைட்குள்ள பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு பிளக்கின்ல போயிட்டு ஆட் நியூ போயிட்டு இந்த சர்ச் பிளக்கின்ஸ்ல கூகுள் அனலிட்டிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணோம். அதாவது உங்களுக்கு என்னென்ன பிளக்கின் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணோம், என்ன பேர் போட்டு சர்ச் பண்ணோம் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பேஜ்லயும் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்திருப்பேன். இப்போ கூகுள் அனலிட்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு பிளக்கின் காமிக்கலாம். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம google.com போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா google.co.in/analytics அப்படின்னு வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணோம். அதுல வந்து அக்சஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு காட்டி சைன் அப் கொடுக்கணும். இப்போ நீங்க ஏற்கனவே ஜிமெயில லாகின் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். உங்களோட ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியே வந்து நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிமெயில் மாதிரி இதுவும் கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். அதனால நம்ம இதுக்கு வந்து ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வரங்காட்டி சைன் அப் கேக்குது. சைன் அப் கொடுத்துட்டு நம்ம வெப்சைட் நேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட இன்ட்ரெஸ்ட் ஏதாவது நம்ம வெப்சைட் எதை பத்தினது, நம்ம வெப்சைட்டோட URL, நம்ம வெப்சைட்டோட நேம், நம்ம கண்ட்ரி, இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து கெட் ட்ராக்கிங் ஐடி கிளிக் பண்ணீங்கன்னா அது மறுபடியும் வந்து ஒன்ஸ் உங்க கண்ட்ரி கேட்கும். மறுபடியும் நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு இந்தியா செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் கொடுத்தோம்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஒன்ஸ் இது சக்சஸ் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம இந்த பிளக்கின் பேஜுக்கு வந்துட்டு இப்போ கூகுள் அனலிட்டிகேட்டர் இருக்குல்லங்க, இங்க வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனோம்னா இங்க கிளிக் ஹியர், இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணணும். சப்போஸ் இது பாப்அப்ல ஓபன் ஆகல அப்படின்னா நீங்க ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணலாம். இங்க வந்து பாப்அப் இப்படி ஓபன் ஆகி அக்சஸ் கேட்கும். நீங்க ஐ அக்செப்ட் கொடுக்கணும். அதாவது ஒன்ஸ் நீங்க ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் இங்கே கொடுப்பாங்க. அந்த கோட் மேல ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிக்கும். அந்த கோடை காப்பி பண்ணிக்கங்க. அந்த கோடை காப்பி பண்ணிட்டு அதை இங்க பேஸ்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் இஸ் கரண்ட்லி டிசபிள்டு அப்படின்னு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்ன டிசபிள்டு அப்படிங்கிறது எனேபிள்டு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அது சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஒன்ஸ் இது சேவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த வார்னிங் வந்து காமிக்காது. இப்போ நம்ம வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு விசிட்டர்ஸ் பார்த்திருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்திருக்காங்க, எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, எல்லா ஸ்டாட்டிக்ஸ்மே அதுல வந்து நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம google.com போயிட்டு
வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம google.com சர்ச் பண்ணோம். இல்லை அதுவும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாகவே வரும் கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அது கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸோட பேஜுக்கு போகும். அங்கே போனதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்கள் வெப்சைட் நேம் வந்து ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் வெப்சைட் நேம் வித் HTTPயோட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஆட் சைட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம ஆட் சைட் கிளிக் பண்ணதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இது வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை பண்ணுறப்ப அதுலேயே வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் டிஃபால்ட்டாகவே காமிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ், HTML ஃபைல், HTML டேக், கூகுள் டேக் மேனேஜர்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கூகுள் அனலிட்டிக்ஸில் நம்ம வெப்சைட்டை வெரிஃபை பண்ணிட்டு இல்லைங்களா, அதனால நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு மறுபடியும் இங்கேயும் நம்ம வெப்சைட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வெரிஃபை கிளிக் பண்ணோம்னா அது ரீடைரக்ட் ஆகி ஒரு பேஜுக்கு போகும். இப்போ இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வெப்சைட் கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ்லையும் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஏதாவது எரர் இருந்தால் வந்து கூகுள் நம்மளுக்கு வந்து மெயில் மூலமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் வெப்சைட்டில் எரர் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கிங்க, நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பேஜஸ் நம்ம நம்ம வெப்சைட் எவ்வளோ பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதான் நம்ம வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் கூகுள் அனலிட்டிக்ஸும் கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸும். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட சைட் மேப் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சைட் மேப் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணணும். சைட் மேப் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கின்ல போயிட்டு ஆட் நியூ பிளக்கின் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா WordPress SEO by Yoast அப்படின்னு டைப் பண்ணணும். அதில் இன்ஸ்டால் நவ் கொடுத்து அந்த பிளக்கினை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அந்த பிளக்கின் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா SEO அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த SEO மேலே கர்சரை கொண்டு போனோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து XML சைட் மேப்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். அந்த XML சைட் மேப்ஸ் கிளிக் பண்ணி இந்த சைட் மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ அது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்த மாதிரி நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதாவது இந்த பிளக்கினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளக்கின் தான் நம்ம வெப்சைட்டுக்கு SEO ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்கான பிளக்கின். இந்த பிளக்கின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் மேப் வந்துடும். சைட் மேப் இந்த பிளக்கின் மூலம் வராத பட்சத்தில் நம்ம இதுக்கு சைட் மேப்புக்குன்னு தனியாக ஒரு பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறுபடியும் பிளக்கின் ஆட் நியூ பிளக்கின் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா கூகுள் XML சைட் மேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சைட் மேப் கிரியேட் பண்ணுற பிளக்கின் வந்து கிடைக்கும். கூகுள் XML சைட் மேப்ஸ் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த SEOவில் கொடுத்த சைட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா XML சைட் மேப் வந்து டிசபிள் பண்ணிக்கிறோம். செக் திஸ் இந்த டிக் போட்டோம்னா எனபிள் இருக்கும், டிக் எடுத்துட்டோம்னா டிசபிள் ஆகிடும். அதை டிசபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றோம். ஏன்னா இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு தேவையில்லை. SEOவோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை, இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம டிசபிள் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் XML சைட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து நம்ம சைட் மேப் URL. நம்ம சைட் மேப் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த URLல நம்ம வெப்சைட் நேமை மட்டும் விட்டு போட்டு மற்றதை காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வெப்மாஸ்டர் டூலில் வந்து இங்கே சைட் மேப்ஸ் கிளிக் பண்ணுறோம். இங்கே ஆட் சைட் மேப் கொடுத்து நம்ம இப்போ காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து சப்மிட் சைட் மேப் கொடுத்தோம்னா அது ரீஃப்ரெஷ் பேஜ் கேட்கும். மறுபடியும் ரீஃப்ரெஷ் பேஜ் கிளிக் பண்ணோம்னா
நம்ம சைட் மேப் வந்து பெண்டிங் இருக்குன்னு காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு அது கூகுள் வெரிஃபை பண்ணதையுமே நம்ம சைட் மேப்ல வந்து எவ்வளோ பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகிருக்குது எல்லாமே காமிக்கணும். அதாவது நம்ம சைட்லேருந்து கூகுளில் எவ்வளோ பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகிருக்குது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் மேப்லையோ மற்ற எந்த பிளக்கினோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பேஜஸ் ஆட் பண்ணுறது எப்படி, போஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் டிசைன்ஸ் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்தே பார்த்துக்கலாம். போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட். பேஜஸ் போஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து போஸ்ட்டில் வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கிறோம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கு தேவையான கேட்டகரி இல்லாதப்போ நம்ம ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவையான இமேஜஸ், நம்ம போஸ்ட்டுக்கு தேவையான இமேஜஸ் அப்லோட் பண்ணுறப்ப ஆட் மீடியா கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிஷ் கொடுத்தோம்னா அந்த போஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆயிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எப்படி இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ பேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு இந்த கான்செப்ட், அதாவது போஸ்டோட கான்செப்டில் தான் இருக்கும். ஆனால் பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் முக்கியமான பேஜஸ், அதாவது உங்களுக்கு எபோட்டஸ், கான்டாக்டஸ், கேலரி, அவர் சர்வீசஸ், இந்த மாதிரி முக்கியமான பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் பேஜஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெய்லி நியூஸ் மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் போஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வெப்சைட்டோட நம்ம தீம்ஸ் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். தீம்ஸ் மாற்றுறது இங்கே கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிற போஸ்ட்டுக்கு இப்போ ஒரு நியூஸே நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த நியூஸுக்கு ஏதாவது கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அது வந்து இங்கே தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறது, இங்கே தான் நோட்டிஃபை ஆகும். மற்றபடி வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிற ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, புதுசாக ஒரு கமெண்ட் வந்துருக்கு, நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டாக போய் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ், அதாவது டிசைன்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே அப்பியரன்ஸில் தீம்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ தீம் கிளிக் பண்ணோம். இந்த பேஜில் எல்லாமே நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண தீம்ஸ் இருக்கும். ஆட் நியூ தீம்ஸ் கிளிக் பண்ணால் தான் புது தீம்ஸ், அதாவது நம்ம நிறைய தீம்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து சர்ச் தீம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வெப்சைட்டுக்கான தீம்னா நியூஸ். இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காமிக்கும். நம்மளுக்கு என்ன தீம் வேணுமோ அது ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில தீம்ஸ் வந்து அவங்களே தீம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில தீம்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது தீமுக்கு வந்து பிளக்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் எல்லா தீமே வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் பேஜ் வந்து நல்லா வர மாதிரி செட் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஆப்ஷன்ஸ்னே வரும். ஒரு சில இது தீம் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸுக்கு கீழேயே வந்து இங்கே ஒரு மெனுவாட்ட வந்துடும். ஒரு சில தீம் ஆப்ஷன்ஸ் தனியாகவே தீம் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி வரும். இங்கேருந்து உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் வெப்சைட் எப்படி டிஸ்பிளே ஆகும், அதாவது அந்த தீம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிவியூஸ் தான் இந்த இமேஜஸ். இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தீம்ஸ் வேணுமா, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான தீம்ஸ் வந்து நிறைய டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எது ரிலேட்டடான தீம்ஸ் வேணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே டிஸ்பிளே ஆகும். நம்ம பார்த்து அதில் ப்ரிவியூவும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். இங்கே ப்ரிவியூவும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ப்ரிவியூ டிஸ்பிளே ஆகும். இந்த தீம் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிவியூ வந்து டிஸ்பிளே ஆகும். மற்றபடி நீங்கள் இப்போ ஒரு நாள் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. மற்றபடி நீங்கள் ஒன்ஸ் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். ஜஸ்ட் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான். மொபைல் உங்களுக்கு வாங்கின புதுசில் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணல கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கே எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் நம்மளுக்கு வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாயிரும். இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் கொடுத்துருப்பேன், இங்கே இந்த பேஜ்லேயும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருப்பேன்.
இப்போ நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலமாக கூட கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வந்து கமெண்ட்ஸ் மூலமாக கூட பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமெயில் மூலமாகவே வந்துடும். நான் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.